கேஸ் அவ்வளோதான், டெண்டெல்லாம் எடுத்து கிளம்பியாச்சு. ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால கீழே தெரிய மாட்டேங்குது ஸ்டெப்ஸ் வைக்கிறது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன், தெரில. மரத்தில் கொடி படர்ந்துருக்குல, இது என்ன கொடி அப்படின்னா மிளகு கொடி. இது என்ன இடம் பார்த்தோன்னா காஃபி பீன்ஸ் இருக்குல்ல, அந்த காஃபி பீன்ஸ் இந்த இடத்துல தான் விளைய போடுவாங்க. ஸோ உங்களுக்கு காஃபி பீன்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அந்த காஃபி பீன்ஸு. உங்களுக்கு ஆல்ரெடி சிறுமலை விலாகில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு காஃபி பீன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் காஃபி பீன்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே புதையுது உள்ளக்க ஸ்டாண்டு போட்டால் அதை கல் வச்சு கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ வயசு அவ்வளோதான், அந்த பிளேஸ் வந்து கிளம்பியாச்சு. வயசு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. சில்னஸ் ரொம்ப இருக்குது. நான் க்ளவுஸ் கூட போடாமல் இருக்கேன். எங்கேயாவது ஸ்டாப் பண்ணனா க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறேன். செம்ம சில்லுன்னு இருக்குது, கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஸ்ரீனிகோ அடிச்சு விரட்டி போயிட்டாரு. முன்னாடியே அவர் ஈக்கோவில் என்னால் போக முடியல, ஏன்னா முன்னாடி பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குதா. ஸோ கார்டனிங் பண்ணும்போது ஏதோ தள்ளுற மாதிரியே இருக்குது எனக்கு. அதனால் அவர் ஈக்குவல் பண்ணிட்டு என்னால் போக முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம், அவசரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல மிஸ்ட்டு கவர் ஆக போகுது. நான் இது வரைக்கும் மிஸ்ட்டில் பைக் ஓட்டினதே இல்லை. எங்கே போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் பழகும். முன்னாடி சேடில் பேக் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மேலே பேக்லாம் வச்சுருக்கும் போது அதை கொஞ்சம் இன்னும் பழகணும். நான் கார் ரைடிங் பண்ணுறதுக்கெலாம் லடாக் போகிறதுக்குள்ள பழகிடலாம். ஆனால் வண்டி லோடு ரொம்ப வச்சுன்னா அடியில் தட்டுன்னு நினச்சேன் ஸ்பீட் ரைட்டில். ஆனால் அந்த மாதிரி தட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஆனால் லடாக் போகும்போது எப்போ இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் 70 ஹேர்பின் இருக்கும்போது 70 ஹேர்பின் பண்ணி காமிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். இப்போ கரெக்டாக 70வது ஹேர்பின் பண்ணில் 67வது ஹேர்பின் பண்ணில் இருக்கும். நான் தீர்மானக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறேன். கிளைமேட் வேறு லெவலில் மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த சில்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக அரவக்குறிச்சிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தான் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சியில் போயிட்டு ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ பொள்ளாச்சியில் போய் ஸ்டே பண்ணுறதான் வேலை. ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லாக தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு இந்த வீடியோ எப்போ வரும்னா ஒரு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் எடிட் பண்ணலான் இருக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனால் வீடியோ போட்டு 5 நாள் ஆச்சு மொத்தம். இன்னையோட சேர்த்து 5 நாள் ஆகுது வீடியோ போட்டு. வீடியோ போட்டே ஆகணும் கண்டிப்பாக. மேபி நாளைக்கு டைம் கிடச்சிச்சின்னா நாளைக்கு உட்காந்து எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி வீடியோ போட்டு விட்றணும். லொக்கேஷனும் நல்லா தான் இருக்குது. ஹைவேனா தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா. ஸோ நம்ம ஆட்டுக்கு அடிச்சு 120 130 ஏற்றிடுவேன். இது இப்படி இருக்கிற ரோட்டில் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. எனக்கு பழக்கமில்லாத ரோடு வேறையா, எப்போ என்ன வரும்னு எதுவுமே தெரியாது. அதனால தான் இந்த விண்டு மில்லாம் நான் கன்னியாகுமரி கயத்தாறு அந்த பக்கம் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் விண்டு மில் பார்க்குறேன். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. ஃபியூவல் இருக்குது, ஒரு 1/4 டேங்கு ஒரு ஃபியூவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மழை மேகமாக இருக்குது. மழை பெஞ்சேன்னா என் பேண்ட் நனைஞ்சிரும், அது பிரச்சனையே கிடையாது. நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். சேடில் பேக் நான் அங்கே வச்சே ரெயின் லைனர்லாம் போட்டுட்டேன். டேங்க் பேக் ஈஸி தான், அப்படியே எடுத்து கவுத்திர வேண்டியதான் மேலே, அவ்வளோதான். கோப்ரோ மட்டும்தான் அவ்வளோ ஒரு இது கிளிப் மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பை மட்டும் மாட்டிட்டா போதும். மணி 4 ஆகுது கரெக்டாக. இந்த பாருங்க பச்சை பசேன்னு இருக்குது 2 பக்கமும். நல்லா மழை பெஞ்சிருக்கு போல் அந்த பக்கம். எப்பவுமே பொள்ளாச்சி எப்பவுமே க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 பக்கம் மரம் வேற வச்சுருக்குறாங்களா, அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. கோயம்புத்தூர் இங்கேருந்து 95 கிலோமீட்டரு. கோயம்புத்தூர்லாம் போவோமான்னு தெரியல. வெயில் அடிக்குது, ஆனால் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கூட தெரியல. நல்லா மைல்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வர என் கண்ணில் இப்போ பச்சை கலர் மட்டும்தான் தெரியுது. அவ்வளோ செடிங்க இருக்குது 2 பக்கமும். இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்லாம் விட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். கழுத்தை திருப்பி உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன்.
கண்ணை மட்டும் ரோட்டை பார்த்துட்டு தலையை மட்டும் திருப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வியூ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் ஆறுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான்ப்பா. நான் ஒன் டைம் வந்திருக்கேன் கோயம்புத்தூர், உள்ள குறை வரல. ஐயோ ரோடு சூப்பராக இருக்குது இந்த பக்கம். இந்த மாதிரி ரோடு இருந்தால் ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தோணுது. என்னோட பைக் மைலேஜ் வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க. நான் அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். மைலேஜ் டெஸ்ட்லாம் போட்டிருப்பேன். நான் எப்படி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மைலேஜ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் போட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன். நான் எவ்வளோ மைலேஜ் சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அப்போ தானே வியூஸ் வரும். நீங்கள் அந்த வீடியோ ரைடு வீடியோ தான். ரைடு வீடியோ போகும்போதே நான் மைலேஜ் டெஸ்ட்டும் போட்டேன். ஸோ ரைடு வித் மைலேஜ் டெஸ்ட். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு ஐ கார்டு கொடுக்குறேன், ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த ரைடு வீடியோ பேர் வந்து தென்மலை ரைடு. ஒரு பிரிட்ஜு, அழகான ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆறு பக்கத்தில் நெல்வயல். எஃப்இசெட்டில் ஒரு மெண்டல் போகுது, சரியான மெண்டலாக இருப்பான் போல். ஸ்ரீனி ப்ரோ பைக்கை பார்த்தோன்னையும் அவர் கிட்டக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். நான் போகிறானா அந்த பையன் தான் சீன் போட்டே தெரியுதானுங்கப்பா ஊருக்குள்ளே. பொள்ளாச்சி 57 கிலோமீட்டரா? ஓ மை காட், இன்னும் நாங்கள் 40 கிலோமீட்டர் வந்திருக்கோமா? நான் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ரைட் பண்ண மாதிரி இருந்ததா. ஸோ நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினச்சேன். இன்னும் 57 கிலோமீட்டர்கள் இருக்குது. ஆனால் டயர்டுன்னு பார்த்தோன்னா முதுகு வலிக்குது எனக்கு, அவ்வளோதான். பேக் பெயின் அவ்வளோதான். மற்றபடி ரைட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது. இனிமேல் வாங்குறதுனா ஹெல்மெட்லாம் வாங்கினா டபுள் வைசர் இருக்கிற மாதிரி வாங்க. ஏன்னா நீங்கள் கூலர் இப்படி யோசிப்பீங்க, நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நான் யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சிருப்பீங்க நிறைய பேர். நம்ம சிங்கிள் வைசர் இது வாங்குவோம், பிரச்சனையே கிடையாது. சிங்கிள் வைசரை வாங்கிட்டு நம்ம சன்கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறோம் அப்படி தான் தோணும். ஆனால் ரைட் போகும்போது நீங்கள் சன்கிளாஸ்லாம் 8 மாட்டுறதுக்கு உங்களுக்கு எரிச்சலாக வரும். அதை போட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். சரி, அதுதான் டுவெல் வைசர் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 500 1000 தான் வரும். நீங்கள் வாங்குறன்னா டுவெல் வைசர் வாங்க ஹெல்மெட்டு, சிங்கிள் வைசர் வாங்காதீங்க. ரைடு போகிறவங்க வந்து கிளியர் வைசர் தான் வாங்கணும். இந்த ஸ்மோக்கர் வைசர் அது எது மானுங்க அதெல்லாம் வாங்காதீங்க. கிளியர் வைசர் தான் ரைடர்லாம் வாங்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நைட் டைமில் ரைட் பண்ணும்போது ரொம்ப டார்க் ஆயிரும் அந்த மாதிரி வைசர்னா. ஸோ கிளியர் வைசர் தான் பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ விண்டு மில் காத்தாடி வந்து கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ நிறையா காத்தாடி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்னடா அழகுன்னு கேட்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ரைடுனா ஈவினிங் ரைடு, மார்னிங் ரைடு. அதான் மதியம்லாம் ரைடு பண்ணோன்னா மண்டை காஞ்சிடும். நைட் ரைடு கூட ஓகே தான், நைட் ரைடு கூட பண்ணிடலான்னே வச்சுக்கோங்களேன். இந்த 11 மணிலேருந்து 11 மணி அவ்வளோ வெயில் அடிக்காது. இந்த 12 to ஒரு 2-3 மணி வரைக்கும் தான் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கோம். 2 பக்கம் மக்காச்சோளம் இலையை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீனிபுரம் தான் சொல்லிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த சன் செட் ஆக ஆக இந்த இடம் பார்க்குறது ரொம்ப அழகாயிட்டே போகுது. திடீர்னு நெல்வயல் வருது, திடீர்னு மக்காச்சோளம் வருது. ஆகிட்டே இருக்குது. அந்த சில்னஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஹெல்மெட்டு மூச்சு விட்டனா அப்படியே ஃபாக் ஃபார்ம் ஆகுது. நல்லா இருக்கு கிளைமேட். இப்போ நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ் லெஃப்ட் எடுத்தா உடுமலைப்பேட்டை 12 கிலோமீட்டரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் பொள்ளாச்சி. நம்ம பொள்ளாச்சி தான் போகிறோம். முன்னாடி இந்த காத்தாடியை பாருங்கள், 2 ரெக்கை தான். ஓ, அங்கே அந்த ஒரு காத்தாடியே 2 ரெக்கை தான் இருக்குது, இங்கேயே 2 ரெக்கை தான் இருக்குது. என்னவா இருக்கும், ஒரு ரெக்கை பிடிக்கிட்டு போயிடுச்சோ. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரெக்கையும் 2 தான் இருக்குது. நேற்று நைட்டு டென்ட்டில் அவ்வளோ ஒன்றும் தூக்கம் இல்லை எனக்கு. அது பாறை மேலே தான் டென்ட்டு போட்டிருந்தோமா, அந்த பாறை அப்படியே நீட்டி குத்திகிட்டே இருந்தது முதுகில். ஒரு ஃப்ளாட்டாகவே இல்லை அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ரூம் எடுத்துருக்குறோம். ஸோ பெட்டில் போய் படுத்து தூங்க வேண்டியதான், ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க வேண்டியதான்.
வேறு வேலை இல்லை, எடிட்டிங்லாம் வீட்டில் போய் தான். ஸோ பெட்ரோல் போட வந்தோம். பெட்ரோல் அடிக்கடி போடுற மாதிரி இருக்குது, ஏன்னா வண்டி கொஞ்சம் 100-120 விரட்டி வந்துட்டு இருக்கோமா. ஸோ மைலேஜ் சுத்தமாக கொடுத்துருக்காது. எனக்கு தெரிஞ்சு 30 தான் கொடுத்துருக்கும், 30-28 தான் கொடுத்துருக்கும். ஸ்ரீனிபுரம் வண்டிலாம் அது கூட கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே எப்போயுமே நோட் எடுத்து வச்சுருவேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கினா கூட நான் அதில் எழுதி வச்சுருவேன், கணக்கு எழுதி வச்சுருவேன். ஸோ நான் வந்து ஒரு பட்ஜெட் ரைடர் தான். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நான் செலவு பண்ண மாட்டேன். பெட்ரோல் மட்டும் சிக்கனை மறந்தோன்னா நம்ம தள்ளிட்டு தான் போகணும். ஸோ சில்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ஸோ திருப்பூர் நகராட்சி முடிஞ்சிருச்சு. இப்போ கோயம்புத்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. நன்றி. ஸோ இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறோம். முன்னாடி சன்செட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க, அந்த மேகம்லாம் ரொம்ப அழகாக செம்மையாக இருக்குது, ஒரு கோல்டன் கலரில். ஸோ ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும், ஆனால் என்ன சிட்டின்னு தெரியல. நல்லா பெரிய சிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கு ஊர். இந்த மாதிரி சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சன்செட் ஆகிவிட்டது. பட்ஜெட் நிறையா இருந்ததுன்னா நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். முன்னாடி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல் தான் விஜய் ஹோட்டல். ஸோ பார்க்கிங்கில் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்து உள்ளக்க வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம பைக்கும் சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் ரூம்குள்ளே போய்ட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எஸ், ஃபைனலி ரூமுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ரீனி ப்ரோவும் ரகு ப்ரோவும் சாப்பாடு வாங்குறதுக்காக பெருகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரூம் வச்சாச்சு, எல்லா திங்ஸையும். ஸோ இதான் ரூமு. நினைக்கிறேன் ஒரு பெரிய பெட்டு ஒன்று. ஸோ உங்களுக்கு பேக் வியூ வந்து காட்டுறேன். ஒரு பெரிய பெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 2 பேர் படுக்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஸ்ரீனி ப்ரோ வந்து 2 பேருக்கு தான் ரூம் புக் பண்ணார். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்ததுனால ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பெட்டு, அதுக்கப்புறம் பெட்ஷீட் ஒன்று, இது பில்லு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன டேபிள் மாதிரி, அதுக்கப்புறம் மிரரு, அதுக்கப்புறம் சார்ஜ் போர்ட் வந்து எவ்வளோ போர்ட் இருக்குது அப்படின்னா, இங்கனுக்குள்ள 1, அங்கனுக்குள்ள 2, 3, மொத்தத்துக்கே 3 போர்ட்டு தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இப்போ பரவாயில்ல. அது மாதிரி ஒரு சின்ன டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வேறு ஹீட்டர் வந்து இல்லை, இங்கே கேட்கணும் அவங்ககிட்ட, கீழே போய் ஹீட்டர் நீங்கள் கீழே ஆன் பண்ணணுமா என்னான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு டஸ்ட்பின் ஒன்று. ஓகே, இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து 400 தான் பெர் டேக்கு. ஸோ நாங்கள் 3 நாளைக்கு புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கு பிளான் என்ன அப்படின்ட்டு இந்த விளாக் ஃபஸ்ட்டு பார்த்துருவீங்க, கொல்லி ஹில்ஸ் டு பொள்ளாச்சி. ஸோ இந்த விளாக் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த விளாக் வந்து என்னன்ட்டு நான் அடுத்ததில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சும்மா பக்கத்தில் நல்ல பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு தான் பிளானு. ஓகே, அவ்வளோதான் அந்த ரூமில், வேறு ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, ரூம் டீசெண்டாக தான் இருக்குது. 400க்கு ஒர்த்து தான் அந்த ரூமு. ஓகே, இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சதர்ன் ரைடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருப்பேன். நிறையா நேச்சுரல் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம், செம்மையாக வந்திருக்கு எல்லா ஃபோட்டோவும். ஸோ ஸ்ரீனி ப்ரோ தான் கேமராமேன். ஸோ ஸ்ரீனி ப்ரோ தான் ஃபோட்டோ எடுத்தார். ஸோ எல்லா ஃபோட்டோவும் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அண்டு டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க.